நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கண்டு நம் நோய்களை எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சீமை புலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மர வகை தாவரம். இந்த தாவரத்துடைய காய்கள்லாம் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு புளிய மரத்துடைய காய்களைப் போலவே இருக்கும். ஆனால் அதை விட ஒரு 5-6 மடங்கு பெரியதாக தொங்கிக் கொண்டிருக்க காய்களாக இருக்கும். நம்மளுடைய தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இந்த மரங்களை நம்ம பார்க்க முடியும். சீமை புலியை பொறுத்தவரையும் அதோட மரப்பட்டை நீரிழிவு நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலத்தில், அதே போல் மத்திய பிரதேசத்தில், சத்தீஸ்கர் மாநிலத்திலலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கிராமங்களில் அதிகமாக நீரிழிவு நோயாளிகளால் உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு மூலிகைன்னு கேட்டிங்கன்னா அந்த சீமை புலி தான். சீமை புலியுடைய மரப்பட்டையை ஒரு 2 கிராம் அளவுக்கு நன்றாக தூள் செய்து ஒரு 2 கிராம் அளவுக்கு காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு அப்படின்னு தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட நீரிழிவு நோயாக இருந்தாலும் அந்த சர்க்கரையுடைய அளவு கட்டுக்குள் வருவதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு இன்சுலின் ஊசி இட்டுக்கொண்டாலும் சர்க்கரை சம்பந்தப்பட்ட மருந்துகளை உட்கொண்டாலும் கூட கடுமையான உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சிகள் வைத்து கொண்டால் கூட நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் கட்டுக்குள் இல்லாத ஒரு சூழல் இருப்பதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் இந்த சீமை புலியிலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, மதியம், இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது சர்க்கரை நோய் கட்டுக்குள் வருவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, நிறைய பேருக்கு இன்றைக்கு இருக்கின்ற தொந்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு தொந்தரவு. அதாவது ஒரு நாளைக்கு 5 முறை அல்லது 7 முறை மலம் கழிக்க வேண்டிய ஒரு சூழல். உணவு உண்ட உடனேயே மலம் கழிக்கும் போல ஒரு தோற்றம் ஏற்படுவது போல வலி ஏற்படுகின்ற ஒரு சூழல். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிகமாக ஆண்கள், சில 25% பெண்கள்னு சொல்லலாம். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூட முடியாத அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய தொந்தரவாக இருப்பதை நிறைய பேர் பார்க்கலாம். அவர்களுக்கெல்லாம் இந்த சீமை புலி ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த சீமை புலியிலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை 5 கிராம் அளவுக்கு 100 மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 50 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி தொடர்ந்து உபயோகப்படுத்தினோம்னா எவ்வளவு நாள்பட்ட இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு இன்றைக்கு மைக்ரேன் சம்பந்தப்பட்ட தலைவலி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக வேலை செல்லக்கூடிய பெண்கள், நிறைய ஆண்கள், அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் அதிகமாக, வெப்பம் அதிகமாக வெளிச்சத்தை பார்த்தாலே தலை கடுமையாக வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா மாலையாக ஒரு 3 மணிக்கு மேலே சிறிதாக அந்த தலைவலி குறைவதை நம்ம பார்க்கலாம். இதுபோல் மைக்ரேன் தலைவலி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருமே சீமை புலியுடைய வேர்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை 2 கிராம் அளவுக்கு காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட மைக்ரேன் தலைவலியாக இருந்தாலும், அது சம்பந்தப்பட்ட வாந்தியாக இருந்தாலும், உடல் அசதியாக இருந்தாலும் அதெல்லாம் மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா மைக்ரேன் தலைவலி ஏற்படும் போதெல்லாம் வலி நிவாரண மாத்திரைகளை உட்கொண்டு அதனால் அதோடைய பக்க விளைவுகளை அனுபவிப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல், எந்தவித பக்க விளைவுமே இல்லாமல் சீமை புலியுடைய வேர்பட்டையுடைய சூரணத்தை வெந்நீரில் கலந்து சாப்பிடுகின்ற வழக்கத்தை வைத்து கொண்டாலே அது மறைந்து போகிறத நம்ம உணர முடியும். ஒரு 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள், குறிப்பாக இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு தொந்தரவு என்னன்னு பார்த்திங்கன்னா அவர்களுடைய நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. அதனாலேயே பார்த்திங்கன்னா அவர்களுடைய வயிறெல்லாம் சின்ன வயது இளைஞர்களாக இருந்தால் கூட பானை போல் ஆகின்ற ஒரு சூழல் இருக்கும். அந்த பானை போல் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு உணவு உண்ண முடியாது, ஆனால் பசியும் கடுமையாக இருக்கும். அதுவே கடுமையான உடல் சோர்வையும் மனச்சோர்வையும் மன எரிச்சலையுமே உண்டாக்கும். அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சுலபமாக ஒரு தேக்கரண்டி இந்த சீமை புலியுடைய மரப்பட்டை சூரணத்தை எடுத்து சிறிதளவு மோரில் கலந்து காலை ஒரு முறை, உணவுக்கு அரை மணி நேரம் முன்பு, அதே போல் மதியம், அதே போல் இரவு 3 வேளையும் உணவுக்கு அரை மணி நேரம் முன்பு அப்படிங்கிற மாதிரி சாப்பிடும்போது அது வயிற்றில் இருக்கின்ற தேவையற்ற வாயு சம்பந்தப்பட்ட பொருட்களை நீக்குவதனால மிகச் சுலபமாக அவர்களுக்கு பசி நேரத்திற்கு எடுக்கும். அதே நேரம் பசிக்கின்ற அளவுக்கு நன்றாக உணவை உண்ணக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டு வரும்.
உணவு இல்லாததனால் ஏற்படுகின்ற மனச்சோர்வு மற்றும் மனதில் ஏற்படுகின்ற எரிச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி கூட ஏற்படும். அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த குறிப்பாக குளிர்காலம் மழைக்காலம் ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு உடலில் முட்டுகளில் கடுமையான ஒரு இறுக்கமான சூழல் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இறுக்கமான சூழல் ஏற்படும்போது அவர்கள்லாம் அந்த சீமை புளியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த விதையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை தடவி குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே எவ்வளவு நாள்பட்ட முட்டு வலிகளாக இருந்தாலும் தசை இறுக்கத்தினால் ஏற்படுகின்ற வலிகளாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத பார்க்கலாம். குறிப்பாக இந்த மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி பேஷண்ட்ஸ்க்கு அவர்களுடைய தசையுடைய அமைப்பு குறைய ஆரம்பித்து தசை சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் இந்த எண்ணெயை தேய்த்து குளிக்க வைக்கும்போது ஓரளவுக்கு தசைகளில் புரதச்சத்து சம்பந்தப்பட்ட காரணிகள் செல்வதனால ஓரளவுக்கு தசைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு தசை அழற்சி மற்றும் தசை இறுக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உள்ளுக்கு மருந்தே இல்லாமல் வெளிப்புறமாகவே இந்த சீமை புளி விதையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை தடவி குளித்தாலே நல்ல மாற்றத்தை அது கொண்டு வருவதை பார்க்க முடியும். அதே போல் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முட்டு சம்பந்தப்பட்ட குறிப்பாக முட்டுகளில் அழற்சி ஏற்பட்டு முட்டுகளுடைய அமைப்பை மாற்றுகின்ற மிக கடுமையான அந்த முட்டு நோய்க்கு அதிகமாக ஸ்டீராய்டு மருந்துகள் உட்கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஸ்டீராய்டு மருந்துகளை உட்கொள்ளும் போது கூட அந்த நோயுடைய தாக்கம் குறையாமல் இருக்கின்ற ஒரு சூழலை நம்ம பார்ப்போம். அப்படி இருப்பவர்கள்லாம் இந்த சீமை புளியுடைய விதையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை வெளிப்புறமாக நன்றாக தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே எவ்வளவு நாள்பட்ட அந்த முட்டுகளுடைய இறுக்கம் சம்பந்தப்பட்ட கோளாறாக இருந்தாலும் அது அனைத்துமே மறைந்து போகிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு முட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு குறிப்பாக ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த சீமை புளி விதையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய். அதே போல் இந்த இன்றைக்கு சர்விக்கல் ஸ்பாண்டலோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் லம்பார் ஸ்பாண்டலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வெளிப்புறமாக இந்த எண்ணெயை தேய்த்து வந்தாலே அது நல்ல மாற்றத்தை உண்டாக்குவதை நம்ம பார்க்கலாம். இந்த எண்ணெயை ஒரு 30 நாட்களாவது தொடர்ந்து உபயோகப்படுத்தணும். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய பலன் நமக்கு கிடைப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த சீமை புளியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை வலிகளை நீக்குவதில் நல்லது. குறிப்பாக மைக்ரேன் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு மிகச்சிறந்த மருந்து. விதையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் தசை இறுக்கம், தசை அழுத்தம், தசை தேய்வு மற்றும் முட்டுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி நம்ம பயன்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.